நமஸ்காரம். மாகாளிக்கிழங்கு சீசன் ஆரம்பித்தாச்சு. அதனால் மாகாளிக்கிழங்கு எனக்கு இப்போ திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வாங்கி அமிச்சார். திருச்சியிலேருந்து வந்திருக்கு. இது திருச்சி அந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெங்களூரில் காந்தி பஸாரில் கிடைக்கிறது. மல்லேஸ்வரத்தில் 8th கிராஸ் அங்கே போனெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மயிலாப்பூர் சித்திரக்குளத்துலேயும் கிடைக்கிறது. அந்த அட்ரஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மயிலாப்பூரில் எங்கே கிடைக்கிறதுன்னு. இப்போ மாகாளிக்கிழங்கை நான் நன்னா ஊற போட்டுட்டேன். நன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டால் தான் உங்களுக்கு இது மாதிரி தோல் சீவை வரும். ஏன்னா அது மேலே ஒரே ரெட்டு கலரில் இருக்கும் மண். அந்த மண் நம்ம நன்னா ஊற போட்டால் தான் நம்ம நன்னா தேய்ச்சி அலம்பலாம். அதனால் தேய்ச்சி அலம்பிட்டு நன்னா ஊற போட்டு தேய்ச்சி அலம்பிட்டு இப்போ பாருங்க, நான் தோல் சீவின்னு இருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி தான் தோல் சீவணும். அது ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஊற போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக கொஞ்சம் தோல் சீவ வரும். தோல் சீவிட்டு அப்புறம் நம்ம பாதியாக கட் பண்ணும்போது அது உள்ளே ஒரு ரூட் மாதிரி வரும், ஒரு வேர் மாதிரி வரும் பாருங்க. அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அது கட் பண்ணுறது நெடுப்புற கட் பண்ணோன்னா ஒரு வேர் மாதிரி இருக்கும். இந்த சைட்லலாமும் அந்த மண் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதையும் கட் பண்ணிடணும் நம்ம லேசாக. இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் நல்ல ஷார்ப்பு கத்தியாக பார்த்து, நல்ல ஹார்டான கத்தியாக பார்த்துன்னு நம்ம எடுத்துட்டா தான் நம்மளுக்கு இது கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அந்த நெடுப்புற இருக்கிற அந்த தண்டை எடுத்துடணும். அது அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம். அதை இது என்னென்னா, இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா. அது மெயினாக பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாள். எல்லாத்துக்குமே நல்லது. அப்படிங்கிறதுனால இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஆற்றுல போட்டுட்டா தான் உண்டு. இது மற்ற ஊறுகாய் மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஊறுகாயெல்லாம் கிடையாது. இது நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கூட நம்ம வீணாக போகாது. அதுவும் நம்ம ட்ரையாக நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியெலாம் விட்டு ஊற வச்சு சில சமயம் அந்த கடுகு மிளகா வத்தெல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்சி போடுவாள். அந்த மாதிரியும் போடலாம். ஆனால் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு இது வருஷத்துக்கு இருக்குங்கிறதுனால வீணாகவும் போகாது. இது பாருங்க, இப்போ நம்ம இதை ரூட்டெல்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ணிக்க முடியுமோ கட் பண்ணிக்கலாம். நம்ம இது கட் பண்ணுறது தான் வேலையே இந்த ஊறுகாய்க்கு. இந்த தோல் சீவி கட் பண்ணுறது தான். அது கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும் தான். அது நம்ம பொறுமையாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இந்த ஊறுகாயை. ஒவ்வொன்றத்தையும் பார்த்து எடுத்து கட் பண்ணுறது தான். பாருங்களேன், ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இது இந்த ஊறுகாய் நம்ம 50Kக்கு மேலே போச்சு வியூஸு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. சரி, சில பேர்லாம் நாங்கள் பார்க்க முடியல, அதனால் நீ திருப்பி போட்டு காமியே எனக்கு மாகாளிக்கிழங்கு அப்படின்னு சொன்னதுனால தான் சரி எதேச்சியாக எனக்கு கிடச்சிது. திருச்சியிலேருந்து வந்ததுனால எல்லார்கிட்டையும் ஷேரும் பண்ணிக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த சித்திரக்குளத்துக்கிட்டக்க இருக்குன்னு இல்லை, அவளோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அவள்கிட்ட நீங்கள் பேசிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தேன்னா அவள் கொரியர் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாள். லாஸ்ட் இயர் மாகாளிக்கிழங்கு போட்ட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்கோ. அது வேணுங்கிறவாலும். இப்போ மாகாளிக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஒரு 1/2 கிலோ மாகாளிக்கிழங்குக்கு என்னென்ன சாமான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது நம்ம போன வருஷமே நம்ம ஒரு தடவை போட்டு காமிச்சிருக்கோம். மாகாளிக்கிழங்கு 2 விதமாக போட்டிருக்கேன். தயிர் விட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா இது எலுமிச்சம்பழம்லாம் லெமன்லாம் போட்டும் போன வருஷம் போட்டிருக்கு. இப்போ நான் திருப்பி போட போகிறதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது 1/2 கிலோ மாகாளிக்கிழங்குக்கு 1/2 லிட்டர் தயிர், நல்ல கெட்டி தயிர் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கடுகு பொடி எடுத்துட்டுருக்கேன். சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஒரு 5 லெமன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துட்டுருக்கேன்.
அதுக்கு பதில் நீங்கள் வந்து ரெட் சில்லியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோட கடுகு வந்து வறுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே அதில் கலந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதோட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு டைரெக்டாகவும் இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இது வந்து நல்லா ஊற வச்சு அந்த தோல்லாம் நல்லா சீவிட்டு அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ரூட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த வேர் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு கட் பண்ணுறது தான் வேலையே இந்த ஊறுகாய்க்கு. எண்ணெயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப 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 ஈஸி. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்களேன். இப்போ வந்து இது வந்து கட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும். இந்த மாகாளி கிழங்கு பாருங்களேன், சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது, கொஞ்சம் ரெட்டிஷாக மாறும். அது அப்படி தான் அதோட இதுவே. ஒரு பால் கூட வரும் லைட்டாக, அதை கட் பண்ணும்போது மேலே வந்து வெள்ளையாக ஒரு பால் கூட வரும். இதோட தன்மையே அதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து பவுலில் கொட்டிட்டுடலாம். இப்போ இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய் போட்டதுக்கப்புறம், போன வருஷம் ஊறுகாய் போட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதை கண்டிப்பாக போடணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா. சரி, அது பார்க்காதவாலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தும் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். வந்து இது கட் பண்ணுறது கஷ்டமே தவிர இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து உடம்புக்கு கிழங்குக்கு நான் ஸ்பூன் கணக்கில் உப்புரப்பெல்லாம் போடுறேன் எப்பயுமே. சில ஒரு கிழங்கு வாகுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து போட முடியும். சில கிழங்கு வந்து உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இழுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உப்புரப்பாக போட்டுருவோம், அப்புறம் சப்புனா ஆகிடும். ஒரு வாரம் கழிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்புரப்பு வேணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த 1/2 கிலோவுக்கு வந்து 50 கிராம் சில்லி பவுடர் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை ஸ்பூன் கணக்கில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அப்புறம் டர்மரிக் பவுடர், இது வந்து நம்ம ஆற்றுலேயே அரைச்ச மஞ்சள் பொடிங்கிறதுனால நான் இதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா விரலி மஞ்சள் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா இடிச்சு விட்டு நம்ம பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன், ஏன்னா வயிற்றுக்கு நல்லது டர்மரிக் பவுடர், அதனால் அதை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சால்ட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து. இப்போ வந்து அடுத்தது வந்து மஸ்டர்ட் பவுடர். இது நான் ஜஸ்ட்டு கடுகு இருக்கு இல்லையா, மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் நொரன்னு இருக்கா மாதிரி, ரொம்ப நைஸாக கிடையாது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து ஒரு 20 கிராம் எடுத்துட்டா போகிறோம். வந்து சில்லி பவுடர் நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன், அது வந்து ஒரு 25 கிராம் எடுத்துட்டா போகிறோம் அது வந்து. அப்புறம் லெமன், ஒரு 5-6 லெமன் நான் எடுத்துட்டுருக்கேன். இதுவும் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வேணால் லெமன் ஜூஸ் வேணாலும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இது இப்படி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க. நீங்கள் வந்து கொட்டை போட்டால் வீணாக போயிடும், அதனால் கொட்டை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துங்க நீங்கள். லெமன் ஜூஸையும் விட்டுன்னு விடலாம். லெமன் தொட்டுக்கிறதுக்கும் எலுமிச்சம்பழம் வந்து நல்லா இருக்கும், அதனால் அப்படியே நான் பீஸாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதோட இந்த மாங்காய் இஞ்சி கிடச்சிதுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம், கலாக்காய் போட்டுக்கலாம். வந்து எப்படியும் மிளகு கூட சேர்த்துக்கலாம், ஒவ்வொருத்தரும் மிளகு கூட சேர்த்துப்பா. உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது சீசன், அதனால் வந்து சரி இதை போடும்போது நம்ம ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி. இது வந்து பிளட் ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் செய்யும் அப்படின்பா. டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வந்து. அதாவது இந்த சித்தா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் இந்த கிழங்கு வந்து நிறைய சேர்த்துக்கிறாங்களாம். இந்த கிழங்கோட அந்த தோல், அந்த வேறு எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா.
அதனால் இது நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கிழங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாருமே சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல்லு சில பேர் பிடிக்காது அப்படின்பா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக இந்த ஊறுகாய் வந்து பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி இது போட்டு வச்சுக்கணும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்புரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்புரப்பு எது வேணாலும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இது வந்து நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகாப்பொடி. அதனால் நான் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதனால தான் 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது 1/2 லிட்டர் தயிர், கெட்டி தயிராக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். புளிக்காத தயிர். இதை வந்து நம்ம இது இப்போ வந்து நான் தயிர் கலக்காதையும் நான் எடுத்து வச்சுட்டு வேணுங்கும் போது நம்ம தயிர் கலந்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோ பாதி கலந்துக்கலாம், பாதியை வந்து நம்ம பாட்டிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம்தான். இந்த தயிர் கலந்தாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த கேர்டை வந்து இதை வந்து நல்லா இதில் கோட்டார மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா தயிரையும் இதில் விட்டாச்சு. அது ஊற அதுலேருந்தும் வந்து தண்ணி விடும். வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது எப்படின்னா நம்ம வெறும்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த இஞ்சிலாம் சாப்பிட்றோம் இல்லையா, வெறும்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஊற இந்த உப்புரப்பில் ஊற உங்களுக்கு நன்னா ஆகிடும். இந்த ஸ்மெல்லு தான் கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவா. ஆனால் நீங்கள் சாப்பிட பழகினேன்னா எல்லாம் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே இதை கொடுத்து பழக்குங்கோ. ஏன்னா இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ மாகாளி கிழங்கு ஊறுகாய் ரெடியாக எடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது வந்து போடுறது வந்து மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதான். அதாவது கொஞ்சம் உப்பு உரப்புலாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ஊறுகாலாம் நல்லா இருக்கும். வந்து அது மாதிரி நீங்கள் வந்து இது வந்து 1 வாரத்துக்கு நம்ம கலரி விட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த உப்புரப்பு தயிர் அதெல்லாம் அது உள்ளே நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம டெய்லி யூஸுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு வந்து நம்ம மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 2 வருஷம் ஆனாலும் நன்னா இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தா ஊறுகாய் இன்னும் இதுவே ஆகாது, வீணாகவே போகாது. வந்து பண்ணி பாருங்க எல்லாரும். வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.